வணக்கம். நான் தான் இந்த படம் பிடிக்கிறதுக்காக தம்பி அடிக்கடி கதைக்கிறேன். என்ன நேரமாக என்ன வாரீங்களா அண்ணா? என்னண்ணா வரையிலாத என்னென்ன சொல்கிறீங்க? வேலைக்கு போகணுண்ணா? என்னென்ன நீங்கள் மூன்று கிழமைக்கு முதல்ல உங்களுக்கு சொன்னான் இல்லான்னு நிறைய பேர் இப்போ வந்தோன்றைக்கு நம்ம மெஜாக்கள் ஒரு 5-10 நிமிஷத்தில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் தான் முக்கியமான கேரக்டர். அதில் நீங்கள் எல்லாம் விடுக்கல. நாளைக்கு படம் கொடுக்கணும். என்ன வேலை முக்கியம் தானே என்ன விளங்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நான் என்ன கடைசி நேரத்தில் எப்படி செய்கிறீங்க அண்ணா? கொஞ்சம் ஒரு இன்றைக்கு உதவி செய்ய மாட்டீங்க வாங்கண்ணா. அண்ணா என்ன பார்க்குற? நீ எத்தனை பேரை பார்த்துருப்ப, நான் எத்தனை பேரை பார்த்துருப்பேன். எங்கட கஷ்டம் யாருக்கு தெரியும்? ஒருக்கா 2 பேரும் அப்படி நடக்குது. ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு கடைசியில் இந்த பிரச்சனை தான். உனக்கு வாயிருந்தா நீ எவ்வளவோ சொல்லுவ. உனக்கு தான் அது இல்லையே. நண்பா நண்பா, என்னடா சோர்ந்து போனியா? நீ நானும் என்று சொல்லிவிட்டு நீ மட்டும் கவலைப்பட்டு கொண்டே தனியே இருக்கலாமா? சடப்பொருளான எனக்கே உருக்கம் வருகிறதா? ஆனால் மனிதன் உருகாததற்கு நான் என்னடா செய்வேன்? எனக்கு வாயில்லை என்று குத்திவிட்டாய். ஆனால் உன் கைப்பட்டால் தானே என்னால் பார்க்க முடியும், பேச முடியும். நீ என்னை தொடாமல் போயிருந்தால் என்னால் எப்படி பேச முடியும்? என்னை கேமரா என்று நினைத்ததால் தான் தூர நிற்கின்றாயா? என்னை உன் மனைவி போல் ஒரு முறை எண்ணிப்பார். நீ என்னை தொடாமல் என்னால் இயங்க முடியுமா? வாடா வா, நீயும் நானும் தானே. வா வா வா. வா போவோம். இந்திய திரையுலகை பார்த்து மகிழும் எம் ஈழத்தமிழ் உறவுகளே, எம் ஈழத்தமிழ் கலை கலாச்சாரம் வளர்க்கப்பட வேண்டுமானால் எம் போன்ற கலைஞர்களை, தயாரிப்பாளர்களை, படப்பிடிப்பாளர்களை காத்திருக்க வைக்காது, கால நேரம் பாராது நீங்களும் பங்காளிகளாய் மாறுவதன் மூலமே எமது ஈழத்தமிழ் கலை கலாச்சாரம் வளர்க்கப்பட முடியும்.